அது ஒரு அழகான ஊரு. சுத்திலும் பச்சை பசேல்னு வயலு, பெரிய பெரிய மரங்கள், சின்ன சின்ன வீடுகள். அந்த ஊர் இலையில இருக்கிற ராமையாவோட வீடு தான் இது. ராமையாவும் அவருடைய மனைவி காந்தம்மாவும் ரொம்ப ஆச்சாரமானவங்க. அவங்களுடைய ஒரே ஒரு புள்ள ராமுவுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. புது மருமக சீதா வீட்டுக்கு வந்திருந்தா. சீதா ரொம்ப பொறுமையான பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, அழகான பொண்ணு. சீதா, அம்மாடி சீதா, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமா எழுந்திருக்கல? மருமகனா விடிய காலையில எழுந்திருச்சு வாசப்பெருக்கி தெளிச்சு கோலம் போடணுமா? இன்னும் ராத்திரின்னு நினைச்சு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா? நான் எப்பவும் எழுந்திரிச்சிட்டேன் அத்தை. எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு வாசப்பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டு இதோ எல்லாரும் குடிக்கிறதுக்காக அடுப்பு பத்த வச்சு சுடுதண்ணிய கூட போட்டுட்டேன். ஓஹோ, அவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டியா? சரி, இது எல்லாத்தையும் நீ தனியா பண்ணியா? நான் தான் அத்தை பண்ணேன். எங்க பாட்டி இது எல்லாத்தையும் எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. கிராமத்து பொண்ணு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை. பார்க்கலாம் என்னெல்லாம் கத்து வச்சிருக்கேன்னு. சரி சரி, மாட்டு கொட்டையை சுத்தம் செஞ்சு பால் கறந்து கொண்டு வா. அப்படியே உரல கழுவி வையே, அரிசி போட்டு இடிக்கணும். புது மருமக இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். சரிங்க அத்தை. முதல்ல கௌரி மாடு லக்ஷ்மி மாடு 2 பேருக்குமே புல்ல சாப்பிட போட்டுட்டு அப்புறமா பால் கறக்குறேன். காந்தம்மா அவங்க மனசுக்குள்ள, இந்த பொண்ணு சீக்கிரமா எழுந்துச்சு எல்லா வேலையும் பார்த்துருக்கா. நம்ம வீட்டு மாடுங்க வேற புதுசா யாரையுமே பக்கத்துல வர விடாது. இவ எப்படி பால் கறக்குறான்னு நானும் பாக்குறேன். சீதா மாடுங்க பக்கத்துல போய், கௌரி எப்படி இருக்க? உனக்காக நான் புல்லு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. உன்னோட குழந்தைக்கு கொடுத்த பால் போக மிச்ச பால் இருந்த எனக்கும் கொடு, நானும் எடுத்துக்கிறேன். தூரத்துல நின்னு பார்த்த காந்தம்மா, அடடா, மாடுங்க கிட்ட இந்த பொண்ணு என்ன இவ்வளவு பாசமா பேசுறா? மாடுங்களும் அசையாம நின்னு பால் கொடுக்குது. இந்த பொண்ணு கிட்ட ஏதோ சக்தி இருக்கு போல. சமையல் அறையில காந்தம்மா, சீதா, அடுப்பு பத்த வைக்க தெரியுமா? அடுப்பு சரியா எரியலனா வீடெல்லாம் புகையாயிடும். தெரியும் அத்தை. முதல்ல சின்ன சின்ன குச்சியும் காஞ்ச இலைகளையும் வச்சு அடுப்பு பத்த வைக்கணும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய விறகு வச்சு பத்த வைக்கணும். நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன சமைக்கணும்? நான் என்னமா சொல்ல போறேன். என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைக்கும் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். கூடவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கொஞ்சம் வச்சுடு. இதெல்லாம் மசாலாவை உரல்ல போட்டு அரைக்கணும், தெரியுமா? தெரியும் அத்தை. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு முதல்ல கத்திரிக்காயை விட்டு உப்பு தண்ணியில போடணும். உப்பு தண்ணியில போட்டா கத்திரிக்காய் நிறம் மாறாது. அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சு இதோ இந்த கடாயை வச்சுட்டு அதுல கொஞ்சம் நல்ல எண்ணெயும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டு வதங்கணும். கூடவே கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காயை போட்டு வதக்கிட்டு உப்பு காரத்தை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்தணும். இதுதானுங்க அத்தை. சரியாதான் சொல்றேன். ஆனா கொஞ்சம் பெருங்காயத்தை போட மறந்துடாத. என் வீட்டுக்காருக்கு எல்லா குழம்புலயும் கொஞ்சம் பெருங்காயம் இருக்கணும். சரி சரி, இந்த மாங்காய் பச்சடி செய்ய உனக்கு தெரியும்ல? தெரியும் அத்தை. மாங்காவை உரல்ல போட்டு கூடவே கொஞ்சம் உப்பு காரம் வெல்லம் புளி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்னா கலந்து இடிச்சு வச்சிடுறேன். சரிங்களா அத்தை? அப்பதான் பக்கத்து வீட்டு லக்ஷ்மி அங்க வந்து, என்ன காந்தம்மா, உன் பொழப்பு இப்ப நல்லா இருக்குமே, மருமக வந்தாச்சு, எல்லா வேலையும் அவ தலையில கட்டி நீ நல்லா தான் உக்காந்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல லக்ஷ்மி. புது மருமகளுக்கு வீட்டு வேலையெல்லாம் கத்து கொடுக்கறேன். எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னம்மா சீதா, எங்க ஊரு எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீட்டுல எல்லா வேலையும் உங்க அம்மா செஞ்சிருப்பாங்க. ஆனா இங்க எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். எங்க இருந்தாலும் அன்பு இருக்கிற இடம் தானே சொர்க்கம்க்கா. அங்க எங்க அம்மா இருப்பாங்க, எல்லா வேலையும் கத்து கொடுப்பாங்க. இங்க எங்க அம்மா மாதிரி இருக்கிற என்னோட மாமியார் இருக்காங்க. அவங்க எல்லா வேலையும் கத்து கொடுக்குறாங்க. அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு லக்ஷ்மி, பரவாயில்லையே, பேச்சு நல்லாதான் பேச கத்துக்கிட்டு இருக்க. சமையல ஒழுங்கா செய்ய தெரியுமா? என் மருமக வந்த புதுசுல எதுவுமே தெரியாது. ஏன் மருமக அப்படி இல்ல லக்ஷ்மி, அவ நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டா. காலையில எழுந்திருச்சு கோலம் போட்டு மாட்டோட பாலையும் கறந்துட்டு வந்து இதோ இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கா. மருமக கூட நல்லா பாசமா பேச கத்துக்கோ. அப்ப அவளும் எல்லா வேலையும் கத்துப்பா. ஆமாங்க அக்கா, புது மருமக இல்லையா, புது இடம், கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். நீங்க கொஞ்சம் பாசமா பேசி பாசமா எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. அவங்க சரியா கத்துக்க போறாங்க. உன்ன மாதிரி மருமக கிடைக்க எங்க காந்தம்மா தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, என்னோட மருமக கிட்டயும் நான் பாசமா பேச முயற்சி பண்றேன். வரமா, வர காந்தம்மா. மதியம் சாப்பாட்டு நேரத்துக்கு ராமையாவும் ராமுவும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆமா, வேலை செஞ்சு செஞ்சு சோர்வா இருக்கு. சமையல் ஆயிடுச்சாமா? சமையல் முடிஞ்சுரா,
இன்னைக்கு மருமக தான் சமைச்சிருக்கா. 2 பேரும் கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து இப்படி திண்ணையில உட்காருங்க. சீதாவை சாப்பாடு போட சொல்லி சொல்றேன். காந்தம்மா, சாப்பாடு நல்லா இருக்கு. அதுலயும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. நீ தான் சமைச்சேன்னு நினைச்சேன். நான் செய்யலங்க, மருமக தான் செஞ்சா. அதுலயும் எல்லாத்தையும் அம்மியில அரைச்சு செஞ்சா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா சீதா, உன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு. தினமும் இப்படியே எங்களுக்கு சமைச்சு போடு. ஆமா சீதா, சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. ராமு, இந்த வருஷம் மழை கொஞ்சம் சீக்கிரம் வரும் போல தெரியுது. அதனால மழை வர்றதுக்கு முன்னாடியே நாம கலப்பைய வச்சு நிலத்தை உழுதுட்டோம்னா மழை வரும்போது மண் எல்லாமே தண்ணியை உள்ள இழுத்துக்கும். நம்ம விவசாயத்துக்கு அது ரொம்பவே பயன்படும். சரிங்கப்பா, அப்ப நாளைக்கே நான் வயலை உழுதுடுறேன். ஆனா இந்த தடவை விதை நெல்லை எங்க வாங்க போறோம்? பக்கத்து ஊர் ராமாபுரத்துல நல்ல விதை கிடைக்குதாமா. ஏன்னா விதை நல்லா இருந்தா தானே விளைச்சலும் நல்லா வரும். மாமா, நீங்க தப்பா எடுக்கலனா நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லுமா. என் வீட்டு மருமக சொல்றதுக்கு நான் ஏன் கோவப்படணும்? உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. மாமா, எங்க ஊர்ல விவசாயிங்க செய்யறதுதான் நானும் சொல்றேன். ஒரு தடவை பூமியில நெல்லை விளைவிச்சதுக்கு அப்புறமா அந்த மண்ணில் இருக்கிற சத்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். மறுபடியும் அதுல நெல்லையே போட்டோம்னா நெல்லு விளையிற அளவுக்கு சத்து அந்த பூமியில இருக்காது. அதனால ஒரு தடவை நெல்லு போட்டோம்னா அடுத்த தடவை வேற ஏதாவது, அதாவது இந்த பச்சை பயிறு, உளுந்து இந்த மாதிரி பயிர் போட்டோம்னா விளைச்சலும் நல்லா வரும். அந்த பூமிக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு எந்த நஷ்டமும் இருக்காது. நீ சொன்ன யோசனை நல்லாதாமா இருக்கு. பூமிக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த தடவை பச்சை பயிரையே போட்டுடலாம். ராமு, போய் பச்சை பயிர் விதைய வாங்கிட்டு வா. சரிங்கப்பா, சீதா சொன்ன யோசனை நல்லா தான் இருக்கு. பூமிக்கு ஓய்வும் கிடைக்கும், நமக்கு விளைச்சலும் கிடைக்கும். விவசாயத்தை பத்தி பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்னு நினைச்சேன். ஆனா என் மருமகளோட திறமைய பார்த்தா எனக்கே பெருமையா இருக்கு. காந்தம்மா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாடி சீதா, எனக்கு கொஞ்சம் கால் அதிகமா வலிக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் இல்லையா? நீங்க உட்காருங்க அத்தை, நான் எண்ணெயை காய்ச்சி கொண்டு வரேன். காலில் தடவி விட்டா கொஞ்சமா உங்களுக்கு வலி குறைஞ்சிடும். சரிம்மா, நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீடே கலகலன்னு இருக்கு. எல்லா வேலையும் பொறுமையா செய்யற. அதுல என்ன இருக்கு அத்தை? எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ போனா அந்த இடத்துல பொறுமையா எல்லா வேலையும் செய்யணும், பெரியவங்கள மதிக்கணும், அப்பதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு. உங்க பாட்டி உன்கிட்ட சரியாதாமா சொல்லியிருக்காங்க. ஒரு மருமக வீட்டுக்கு போறதை வச்சுதான் அந்த குடும்பம் எப்படி வாழ போகுதுன்னு தெரியுமா? சரி சரி, நாளைக்கு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுடலாம். சரிங்க அத்தை, நாளைக்கு காலையில வெயில் வரதுக்கு முன்னாடியே கிணத்துக்கிட்ட போயிட்டு நான் துணியை துவைச்சிடுறேன். அங்க இருக்கிற கல்லுல துவைச்சாதான் துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். மாமாவோட சட்டை, வேட்டி, என் வீட்டுக்காரோட சட்டை இதெல்லாத்தையும் தனியா துவைச்சிடுறேன். அப்படியே சோப்பு காய ஊற வச்சு உங்க பட்டுப்படவையையும் துவைச்சிடுறேன். அப்பதான் பட்டுப்படவையோட நேரம் போகாம இருக்கும். பரவாயில்லையே, பட்டுப்படவைய சோப்பு போட்டு துவைச்சா வீணா போயிடும். சோப்பு காய் போட்டு துவைச்சா அது நல்லா இருக்கும். என் மருமகளை நான் என்ன ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவளுக்கு தெரியுது. ஆமா, 2 நாள்ல பண்டிகையாச்சே, வீட்டுல அதிரசம் முறுக்கெல்லாம் செய்யணும். அரிசியை ஊற வச்சியாமா? அதிரசத்துக்கு கூட அரிசியை ஊற வச்சு ஈரத்தொடவை உரல்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அப்படியே முறுக்குக்கு நல்லா அரிசியை கழுவி வெயில காய வச்சு அதையும் உரல்ல போட்டு இடிச்சு மாவாக்கிட்ட அத்தை. பாகு இழகும் போது தானே இந்த மாவு போட்டு கலரணும். ஆமாமா, பாகு இழகா இருக்கும் போது அரிசி போட்டாதான் அதிரசம் நல்லா வரும். இல்லனா அதிரசம் ரொம்ப கெட்டி ஆயிடும். சரி, பாகு நான் பாத்துக்கிறேன், நீ அரிசி பொடியை போடு. 2 பேரும் சேர்ந்து இந்த தடவை பலகாரம் செய்யலாம். சரிங்க அத்தை. அதிரசம் செஞ்சதுக்கு அப்புறமா நாம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். முறுக்குல கொஞ்சம் எள்ளு போடலாம் இல்லாத்த, அப்பதானே நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். ஆமாமா, சரியா சொன்ன. என் மருமக கூட இந்த பண்டிகை ரொம்ப நல்லா இருக்க போகுது. சீதா, எங்க அம்மா கொஞ்சம் கராரானவங்க. வேலையெல்லாம் சொல்லித்தரேன்னு காலையில இருந்து உன்னை ரொம்ப வேலை வாங்குறாங்களோ என்னமோ. ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? அத்தை கொஞ்சம் கராரானவங்க தான். ஆனா அவங்க தப்பா எதுவுமே சொன்னதில்லையே. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. அவங்க அப்படி பாக்குறதுனால தானே நம்ம குடும்பமும் நல்லா இருக்கு. அத்தை வெளியில இருந்து பார்க்கதான் ரொம்ப முரட்டுத்தனமா தெரியறாங்க. மனசு சின்ன குழந்தை மனசு. நான் செய்யற எல்லாத்தையுமே மனசார பாராட்டுறாங்க. என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்கங்க. எங்க அம்மாவை பத்தி நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்க. நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அம்மாவும் அப்படிதான். ஒரு முழுக்க உன்னை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல எல்லாரும் அனுசரணையா இருந்துட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்லங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு.
காந்தம்மா, தெரியுமா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. வர பணத்துல என்ன பண்ணலான்னு இருக்க? வர பணத்துல நம்ம வயல்ல ஒரு கிணறு எடுக்கலாம். அப்படியே மருமக சீதாவுக்கு 2 தங்க வளையலையும் ஒரு பட்டுப்புடவையும் வாங்கிட்டு வாங்க. புது மருமக அதை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள். இப்ப எனக்கு எதுக்கு அந்த தங்க வளையல்? ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. பேசாம அந்த பணத்துல நம்ம வயலுக்கு தேவையான கலப்பையும் அப்படியே ஒரு மாட்டு வண்டியையும் வாங்கிடலாம். வீட்ல இருக்கிற நாம தங்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வசதியா இருந்தா அவங்களும் கஷ்டப்படாம வயல்ல வேலை பார்ப்பாங்க இல்லையா? பாத்தியா என் மருமகள, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி கூட யோசிப்பாங்களா? சீதா சொன்ன மாதிரியே நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். சரிங்க, சீதா நமக்கு மருமகளா இந்த வீட்டுக்கு வரல, நமக்கு பொண்ணாதாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. திடீர்னு வானிலையில மாற்றம் வந்துச்சு. என்ன இது, மழை வர மாதிரி இருக்கு. அங்க நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி போட்டிருக்கோமே, ராமு வேற இல்ல. தனியா நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? எனக்கும் முட்டிக்காலு வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அரிசி எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா? ஐயோ, ஏன் 2 பேரும் பதட்டமாக்குறீங்க? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சீதா உடனே வீட்டுக்கு பின்னாடி போய் காய வச்சிருந்த துணி எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து வச்சா. நெல்லை காய வச்சிருந்த இடத்துக்கு போய் தார்பாய போட்டு நெல்லை பாதுகாத்துட்டா. அது நனையவே இல்லை. அதுக்கப்புறம் மாடுங்களை எல்லாத்தையுமே மாட்டுக்கொட்டைகளை போட்டு கட்டி போட்டுட்டா. அவ சீக்கிரமா எல்லாத்தையுமே முடிச்சிட்டா. ஒரு நெல்லு கூட நனையவே இல்லை. சீதா, நீ ரொம்ப சுறுசுறுப்பான அப்புறம் புத்திசாலி பொண்ணு. உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாமா, இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருக்கும். எங்க வீட்டோட மகாலட்சுமிமா நீ. அடுத்த நாள் காலையில, என்ன காந்தம்மா, நேத்து மழை வந்துச்சே, காய வச்ச நெல்லெல்லாம் நனைஞ்சு போச்சா? எங்க வீட்டுல கொஞ்சம் நனைஞ்சு போச்சு, கஷ்டமா இருக்கு. அப்போ காந்தம்மா, எங்க வீட்டுல நனியில லட்சுமி, என் மருமக இருக்காளே, சீக்கிரமா போய் தார்பாய போட்டு நெல் எல்லாத்தையுமே நனையாம பாத்துக்கிட்டா. அது மட்டும் இல்ல, ஒரு துணியை கூட நனைய விடல. அவ்வளவு சுறுசுறுப்பான பொண்ணு. அப்படியே காந்தம்மா, உன் மருமக புத்திசாலி. என் மருமகளும் இதே மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உன் மருமகளை பார்த்துதான் எல்லாம் கத்துக்கணும். புது மருமக வீட்டுக்கு வந்தப்போ அவளை யாரோ வெளி வீட்டு பொண்ணுன்னு பார்க்காம நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைச்சு நாம பாசத்தை காட்டினா, அந்த பொண்ணு நம்மளையும் அப்பா அம்மாவா நினைச்சு மனசார நம்ம மேல பாசத்தை கொட்டுவா. மருமக அந்த வீட்டை தான் வீடா நினைச்சு அந்த வீட்டோட வேலைகளை எல்லாத்தையுமே பொறுமையா செய்ய ஆரம்பிச்சு மாமனார் மாமியார தகப்பனாவோ தாயாவோ நினைச்சு அவ வாழ ஆரம்பிச்சிட்டானா அந்த குடும்பம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அந்த சொர்க்கத்தை தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற அழகான அக்ரஹாரம். அங்க ராமையா ஜானகி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஏழைங்க தான், ஆனா மனசளவுல அவங்க பணக்காரங்க. அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு அவங்கள வயிறார சாப்பிட வச்சுதான் அவங்க அனுப்புவாங்க. ஒரு நாள் ராமையா ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு, ஜானகி, ஆகாயத்தை பாத்தியா எப்படி கருப்பா இருக்குன்னு? இன்னைக்கு மழை பெய்யும் போல. காத்துல வேற திடீர்னு ஈரப்பதம் அதிகமாயிடுச்சு. நம்ம வீட்டோட கூரையே சரியில்லை. மழை பெஞ்சா மொத்த தண்ணியும் வீட்டுக்குள்ள தான் இருக்கும். ஒரு காலத்துல நம்ம வீடு நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த சின்ன குடிசை வீட்டுல வாழவே கஷ்டப்படுறோம். ஆமாங்க, மழை பெஞ்சா கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றது, அந்த கஷ்டம் அப்படியே தான் இருக்கு. என்ன யாராவது வழியில போறவங்க நம்ம வீட்டுல தங்க வந்தா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். இந்த தெருவோட கடைசியில இருக்கிறது நம்ம வீடு தானே. பாவம், வரவங்க போறவங்க யாராவது தங்குறதுக்கு இடம் கேட்டு நம்ம கிட்ட தானே வருவாங்க. நீ எப்பவுமே மற்றவங்கள பற்றியே யோசிக்கிற ஜானகி. நம்ம வீட்லேயே சாப்பிட ஒரு பிடி அரிசி இல்லை. இப்போதைக்கு ஒரு கைப்பிடி அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சிருக்கியே, அதுவே போதும். நாளைக்கு கதை நாளைக்கு. அரிசி ஒரு கைப்பிடி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் புளியும் ஒரு 2 காஞ்ச மிளகாயும் இருக்கு. ரசம் வச்சு நான் சாப்பாடு வடிச்சிடுறேன். ஆனா என் மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு. யாராவது நம்ம வீட்டு கதவு தட்டி பசிக்குதுன்னு சொன்னா அப்படியே அனுப்பிடக்கூடாது. பசியோட கொடுமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதிதி தேவோபவன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறார சாப்பாடு போட்டு குடிக்க மோரும் கொடுப்பாங்களாம். ஆனால் இந்த காலத்தில் அப்படியா இருக்காங்க? யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன விஷயம்னு கேட்டு வாசலோடவே அனுப்பிடுறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இருக்கிறத வச்சு வரவங்கள நல்லபடியாக பார்க்கணும். உண்மைதாங்க. ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் மாறி போச்சு. அடடா, பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே திடீர்னு மழை பெய்யவும் ஆரம்பிச்சிடுச்சு. மழை ஓயாம அடிக்க ஆரம்பிச்சுது.
ஊரே இருட்டுல முழுகி போச்சு. அப்பதான் திடீர்னு வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யார் அது? வெளியில இவ்வளோ மழை பெய்யுது. யாரு வந்திருக்கிறது? ராமையா உடனே போய் கதவை திறந்தாரு. அப்போ வெளியில ஒரு ஆளு தோல்ல ஒரு பைய போட்டுக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஐயா கும்பிடுறேங்க. நான் இந்த வழியா பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். வழியில திடீர்னு எதிர்பார்க்காம இந்த மழை வந்துடுச்சு. என்னால போக முடியல. வழியெல்லாம் இருட்டாயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த திண்ணையில தங்கிக்கிறாங்க ஐயா. ஐயோ, திண்ணையில எதுக்குங்க? வெளியில படுத்தா உடம்புக்கு முடியாம ஆயிடும். உள்ள வாங்க. ஜானகி, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காரு. பாவம் மொத்தமா நனைஞ்சிருக்காரு. துணியை கூட அவர் உடம்ப தொடச்சிக்கிட்டோம். வாங்க ஐயா, உள்ள வாங்க. எங்க வீடு குடிசைதான், ஆனா உங்களுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கும். இந்தாங்க, இந்த வேஷ்டியே கட்டிக்கோங்க. இந்த துண்டை வச்சு தலையை தொகுட்டிக்கோங்க. ரொம்ப நேரம் ஈரத்துல இருந்தா அப்புறம் உங்களுக்கு ஜுரம் வந்துடும். ரொம்ப நன்றிங்கம்மா. யாருன்னு தெரியாத என்ன வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்கன்னா நீங்க எவ்வளோ நல்லவங்கன்னு தெரியுது. இந்த காலத்துல யாரும் கதவை தட்டனா திறக்க கூட மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்க கடமைப்பா. நீ கை கால் முகம் எல்லாம் கழுவிக்கிட்டு வந்திருப்பா. நான் உனக்கு சுட சுட சாப்பாடு செஞ்சு போடுறேன். நல்லா உட்காந்து சாப்பிடு. அந்த ஆளு துணியை மாத்திக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள உக்காந்தான். அப்போ ஜானகி அம்மா ராமையாவை சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போய் ரகசியமா பேசினாங்க. ஏங்க, அரிசி ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னல. இருக்கிற சாப்பாடு 2 பேருக்கு மட்டும்தான் பத்தும் போல. வந்திருக்கிறவரு பார்க்க ரொம்ப அசதியாகவும் ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சாப்பாடு அவருக்கு போட்டுட்டா நமக்கு சாப்பிட எதுவும் இருக்காதே. நாம என்ன சாப்பிட முடியும்? ஜானகி, வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்தவங்களுக்கு சாப்பிட கொடு. வந்தவங்க வயிறு நிறைஞ்சாலே நாம சாப்பிட்டா மாதிரி தான். வீட்டுக்கு வந்தவங்கள பட்டினியா போட்டுட்டு நம்ம வயிறார சாப்பிட்டா அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்கவே மாட்டாரு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே இருக்கிற அரிசியை வச்சு சாப்பாடு செஞ்சிடுறேன். ரசமும் வச்சிடுறேன். அவரே சாப்பிடட்டும். நீங்க போய் அவர் கூட உக்காந்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் தைரியமாவும் இருக்கும். ஜானகி அம்மா வந்தவருக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. சூடா சோறு, அதுல ரசம் மணமணக்க ஊத்துனாங்க. எங்க கிட்ட இருக்கிறது இதுதான், வயிறார சாப்பிடுங்க. இதுல எங்க தோட்டத்துல விளைஞ்ச மிளகு தட்டி போட்டிருக்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த ஆளு அந்த சாப்பாடை பார்த்து, அம்மா, இந்த மழையில எனக்கு தங்க இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம எனக்காக சாப்பாடு செஞ்சீங்களா? இந்த சாப்பாட்டோட மனத்திலேயே எனக்கு பசி அதிகமாகுது. ஆனா நீங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடலையா? நாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம்ப்பா. வயசானவங்க இல்லையா? சீக்கிரம் சாப்பிட்டாதான் எங்களுக்கு ஜீரணமாகும். நீ வயிறார சாப்பிடுப்பா. நீ வயிறார சாப்பிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த ஆளு சாப்பாடு சாப்பிட்டு, அம்மா, சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். ஏன் பட்டணத்துக்கே போயிருக்கேன். அங்க கூட இவ்வளோ சுவையா நான் சாப்பிடல. உங்க கையில உண்மையிலேயே ஏதோ மாயமந்திரம் இருக்கும் போல. எப்பா, மாய மந்திரம் எதுவும் இல்ல. நம்ம கூட இருக்கிறவங்களோட பசியை தீக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. அதனால கொஞ்சம் பாசத்தோட சமைச்சா இவ்வளோ நல்லா இருக்கும். போதும்மா, வயிறும் நிறைஞ்சு போச்சு, மனசும் நிறைஞ்சு போச்சு. இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கறதே கஷ்டம்தான். உங்களை நான் பார்த்ததுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். இதுல கொடுத்து வைக்க என்னப்பா இருக்கு? வீட்டுக்கு வந்தது எதிரியா இருந்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்புறது எங்க வழக்கம். நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியாச்சே. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மழை கொஞ்சமா நின்னுச்சு. எல்லாரும் வீட்டு திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, உங்க வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு. உங்க ஊரை பத்தியும் இங்க இருக்கிற ஆளுங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா? இங்க பாருப்பா, இது அக்ரகாரம். ஒரு காலத்துல எல்லார் வீட்லயும் மந்திர வார்த்தைகளை தான் உச்சரிப்பாங்க. அந்த காலத்துல வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்புவாங்க. ஆனா இந்த காலத்துல அன்பு, பாசம், மரியாதையை விட சுயநலம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் அவங்கவங்க பொழப்ப பாக்குறாங்க. ஏதோ அந்த காலத்து ஆளுங்க. நாங்க மட்டும்தான் எங்களால முடிஞ்சதை பண்றோம். ஆமாப்பா, எங்க 2 பேருக்கும் குழந்தைங்க இல்ல. அதனால எங்க வீட்டுக்கு வர எல்லாரையுமே நாங்க பெத்த பிள்ளைங்களாதான் பார்த்துப்போம். எங்க கிட்ட பெருசா பணம்னு எதுவும் இல்ல. ஆனா வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறது எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு இருக்கிற வழக்கம். அந்த வழக்கத்தை நாங்க விடல. ஆமா, இந்த காலத்துல கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்கிறவங்க கூட எல்லாத்தையும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட யாருக்கும் வாங்கி தர மாட்டாங்க. ஆனா நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசுக்காரங்க.
பணம் சம்பாதிச்சா அவங்களுக்கு மட்டும்தான் உதவியா இருக்கும். ஆனா மனுஷங்களை சம்பாதிச்சா எப்பவும் எல்லாருக்குமே உதவியா இருக்கும். பணம் சம்பாதிக்கிறத விட 4 பேரோட அன்பை சம்பாதிக்கணும். அந்த அன்பை தான் நாங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, இந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்தா உங்களை மாதிரி வாழணும்னு ஆசை வருமோ இல்லையோ தெரியாது. ஆனா உங்களை பார்த்த எனக்கு உங்களை மாதிரியே வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் ஒரு வழிபோக்கம்தான், ஆனா இதை எப்பவும் மறக்க மாட்டேன். மழை விட்டுடுச்சே, ஆனா காத்துதான் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ள பாய் போடுறேன், நல்லா படுத்து தூங்குங்க. காலையில எழுந்திருச்சு நீங்க எங்க போகணுமோ போலாம். அது வரைக்கும் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. அப்படி எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில பறவைகளோட சத்தத்தோட அன்னைக்கு நாள் தொடங்குச்சு. ராமையா எழுந்திருச்சு பக்கத்துல படுத்திருந்த அந்த ஆளை பார்த்தப்போ அங்க இல்ல. ஜானகி, அந்த பையன் போயிட்டான் போல இருக்கே. நம்மள எழுப்பி சொல்லாம கூட போயிட்டான். பாவம், அவசரமா எதனா வேலை இருந்திருக்கும் போல. ஆமாங்க, அந்த புள்ள போயிடுச்சு போல. ஒருவேளை நம்மள எழுப்ப வேணான்னு நினைச்சு போயிருக்கோம். சரி, பரவாயில்ல, போகட்டு விடுங்க. ஏங்க, இது என்ன மூட்டை புதுசா இருக்கு? அந்த மூட்டைக்கு மேல ஏதோ காகிதமும் இருக்கு. ராமையா ஆர்வமா அந்த காகிதத்துல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்து படிச்சாரு. ஐயா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வழிபோக்கம்தான். ஆனா பக்கத்து ஊர்ல இருக்கிற எங்க ஆசிரமத்தோட குரு தான் இந்த காலத்துலயும் வீட்டுக்கு வரவங்கள நல்லபடியா பாத்துக்கிறவங்க யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. நான் எத்தனையோ ஊருக்கு போனேன், ஆனா உங்களை மாதிரி யாரையும் பார்க்கல. உங்க வீட்டுக்கு வந்ததும் நீங்க ஏழைங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வறுமையை என்னால தீர்க்க முடியலனாலும் உங்க வீட்டுக்கு தேவையான அரிசியும் மளிகை பொருளையும் வச்சுட்டு போறேன், எடுத்துக்கோங்க. பாத்தீங்களாங்க, அவரு கடவுள் மாதிரி வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. நாம நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தோம், அதுக்கு பதிலா நமக்கு என்ன தேவையோ அதை இவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சா கடவுள் நமக்கு துணையா இருப்பான்றது உண்மைதான். ஜானகி, நாம யாருக்கும் எதையும் எதிர்பார்த்து செய்யல. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறோம். வந்தவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டா அந்த கடவுள் நம்மள நல்லபடியா தான் பார்த்துப்பான். கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. அதனால அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க. ஐயா, உங்க வீட்டுக்கு வந்தவர் ஏதோ பெரிய மனுஷனாமே. உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாராமே. எங்க கிட்டயும் சொல்லியிருந்தா நாங்களும் சாப்பாடு போட்டிருப்போம்ல. இங்க பாருப்பா, பெரிய மனுஷனா சாதாரண மனுஷனான்னு தெரியாது. வீட்டுக்கு வந்தாரு, தங்க இடம் கேட்டாரு, சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்தேன். அவ்வளவுதான்ப்பா எனக்கு தெரியும். நீங்க ஏழைங்களா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவருக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. அதனால தான் அந்த பெரிய மனுஷன் உதவி செஞ்சிருக்காரு. இனிமே நாங்களும் உங்கள மாதிரி தான் இருப்போம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறது நம்மளுடைய வழக்கம். அதுதான் நம்ம வம்சத்துக்கும் நம்ம ஊருக்கும் கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒருத்தங்க பசிய போக்குறதை விட புண்ணிய காரியம் வேற எது இருக்க போகுது? பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது முக்கியம்தான். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒருவேளை வயிறார சாப்பாடு போடுறதுல கிடைக்கிற சந்தோஷம் பணம் சேர்க்கறதுல கிடைக்காது. ராமையா ஜானகி 2 பேருமே சேர்ந்து எப்பவும் போலவே அவங்க செய்யற சேவைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் இருந்துச்சு. ஏங்க, இன்னைக்கு சாப்பாடு வடிக்கும் போது கைப்பிடி அரிசி அதிகமா தான் போட்டிருக்கேன். ஒருவேளை யாராவது பசிக்குதுன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலாம்ல. இப்பதான் நம்ம கிட்ட எல்லாருக்கும் சாப்பாடு போட எல்லாம் இருக்கே. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதும் பசியோட வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதும் மனுஷங்களா நம்ம கடமை. அந்த சந்தோஷமே நமக்கு போதும். ஆமாங்க, அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போன நாள்ல இருந்து எனக்கு இருந்த கவலை பயம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா நிம்மதியும் ஒரு தைரியமும் கிடைச்சிருக்கு. மனநிறைவு அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கும். வாங்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசு. அது கொடுக்கறவங்களுக்கு தான் தெரியும். அந்த சின்ன குடிசையில சந்தோஷம் நிறைஞ்சு இருந்துச்சு. ராமையா ஜானகி தம்பதிகள் வம்ச பாரம்பரியமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வழக்கத்தை இன்னும் கடைபிடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட நிறைய இருந்து அதுல கொஞ்சம் ஒருத்தங்களுக்கு கொடுக்கறதும் ஒரு விதமான சந்தோஷம்தான். அதே நேரம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரே ஒருத்தவங்களுடைய பசிய போக்குனா அதை விட பெரிய தானமோ பெரிய புண்ணிய காரியமோ வேற எதுவும் இருக்காது.